இன்றைக்கி என் தங்கச்சிக்கு பர்த்டே. ஸோ அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா, கிளம்பும்போது ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் ரொம்ப மத்தியானம் வெயிலில் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, அப்படியே சீக்கிரமாக அப்படியே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது அப்படியே தண்ணி பாட்டில் இது என்னோடய ஃபேவரட் வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் கதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வழியாக தண்ணி நிரப்பிட்டு அப்படியே எங்கள் குட்டி பாப்பு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, ரேப்பிடோ வர டைம்லாம் விளையாண்டுட்டு ஒரு வழியாக நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினில் ஏறிட்டேன். அங்கேருந்து வரும்பொழுது நான் வந்து மாம்பலம் ஸ்டேஷனில் இறங்கி அங்கே டி நகர் போகலாம் அப்படின்னு தான் பிளான். அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவள் ஆல்ரெடி டெடி கேட்டிருந்தா. ஸோ டெடி வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி போனேன். செம்ம வெயில். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இளநீ குடித்தேன். இளநீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். டக்குன்னு வந்துருச்சு. அங்கே போய் நான் ரீச் ஆகிட்டேன். அங்கே ரீச் ஆனதும் எனக்கு மறுபடியும் தாகமாக இருந்துச்சு. அவ்வளோ வெயில். அப்படியே நான் வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே 5th ஃப்ளோர் சொல்லிட்டாங்க. லிஃப்ட்டும் அங்கே ஒர்க் ஆகல. சரின்ட்டு ஸ்டெப்ஸ்லேயே நான் ஏறி போயிட்டு ஒரு வழியாக கிஃப்ட்லாம் வாங்கி முடிச்சுட்டு, அங்கேயே வந்து கிஃப்ட் ராப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அங்கே ஒரு அங்கிள் தான் வந்து அந்த டெடி பியருக்கு வந்து கிஃப்ட்லாம் ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இதுதான் அந்த டெடி. ஒரு வழியாக நான் வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் வரும்போது வர வழியில் எங்கடா கேக் இருக்குன்னு பார்த்தேன். ஃபைனலாக கேக்கும் வாங்கி வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.